எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும், இதுவே என் பிரார்த்தனை. போன வீடியோவில் வந்து ஜென்ரலாக ஒரு வீடியோ போட்டால், ஒரு வருஷம் கழித்து ஒரு வீடியோ போட்டால் பார்த்தீங்க. இப்போது கேஸ்டிங் குக்வேர்னு எடுத்திங்கனாவே மற்ற பிராண்டை விட எங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணுவங்க நிறைய பேர் வந்து வேறு பக்கம் வாங்கி சரியில்லாமல் எங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணுவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா, உங்களுக்கு நல்லா இருக்குது, நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறீங்க. அதுலேயே அப்போவே இன்னொரு கொஸ்டின் வரும், எல்லோரும் கேஸ்ட் அயன் தான் யூஸ் பண்ணுறாங்க, அயனை நீங்களும் அயன் தான் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அயன் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே கேஸ்ட் அயனு, அப்புறம் வந்து மைல்டு ஸ்டீலு, அப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, சர்ஜிக்கல் ஸ்டீல்னு இப்படி போயிட்டே இருக்கும். இதை பற்றி ஒரு வருஷத்துக்கு மேலே வேறு வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது கேஸ்ட் அயன் அப்படின்னா 3.5 வரைக்கும் கார்பன், அந்த அயன் நம்ம அயன் ஓர்னு சொல்லுவோம், அயன் ஓர் பிக்கையன்னு சொல்லுவாங்க. அயன் ஓரில் 3.5 வரைக்கும் கார்பன் பர்சன்டேஜ் உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து கேஸ்ட் அயன். அதே வந்து 2% கீழே வர்றபோது, 2.5 to 2 வர்றபோது மைல்டு ஸ்டீல், இரும்பு, நம்ம பில்டிங்கெல்லாம் கட்டுற பயன்படுத்தணும் இல்லையா, அந்த இரும்பு. அதே 1% பிலோ வர்றபோது அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக மாறும். கார்பனே வந்து 0% பக்கம் வர்றபோது என்னன்னா சர்ஜிக்கல் ஸ்டீலாக மாறிடும். ஸோ அயன்கிறது வந்து எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ நம்ம குக்வேருக்கு மட்டும் ஏன் கேஸ்டைன் வந்து நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, கேஸ்டைன் வந்து போரோசிட்டி உள்ள மாதிரி கார்பன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால கேஸ்டைன் வந்து போரோசிட்டியாக இருக்கும். அதாவது நுண்துளைகள் இருக்கிற மாதிரி, நம்ம மண்பானையில் எப்படி வந்து நுண்துளைகள் இருக்கோ அது மாதிரி கேஸ்டைன் குக்வேரில் வந்து நுண்துளைகள் வந்து அதில் இருக்கும். அந்த மாதிரி போரோசிட்டி உள்ள ஐட்டங்கிறனால வந்து குக் பண்ணுறதுக்கு சிறந்ததாக கருதப்படுது. ரைட்டுங்களா? அதில் இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மற்ற கம்பெனிக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து நம்ம குக்வேர் ஏன் சிறந்ததுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் புரியும். சாதாரணமாக வந்து மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்ட் எல்லாமே கிரே கேஸ்டைன் அப்படிங்கிற அதை தான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த கிரேடை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா பிக் அயன் ப்ளஸ் சிலிக்கான், இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி ஊற்றி எடுத்தால் அது வந்து கிரே கேஸ்டைன், ஆர்டினரி கேஸ்டைன் சொல்லுவோம். ரைட்டுங்களா? அந்த கேஸ்டைனில் வந்து சில பேர் வந்து நிறைய பக்கம் ப்ராடக்ட் வாங்கினவங்க வந்து தோசைக்கல்லாம் வந்து 1 வீக் நம்ம குக் பண்ணுற போதே வந்து கிராக் வந்துடுதுங்கிறாங்க. கிராக் வந்துருச்சு, உடஞ்சிடுச்சு, நல்லா கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது நான் சொல்கிறது வந்து ஆர்டினரி கேஸ்டிங்க்கு சிலிக்கான் மட்டும் போட்டு பிக்கைன் மட்டும் போட்டு மெல்ட் பண்ணி ஊற்றுற போது அது வந்து ஆன்னஸ் அதிகமாக இருக்கலாம், டெம்பர் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அதுக்கு கேஸ்டைனுக்கு உண்டான தன்மை இல்லாமல் வேரியபிளாக கூட இருக்குது, அதனோட தன்மை மாறி இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கீழே போட்டால் உடையத்தான் செய்யும், குக் பண்ணுற போது உடையிற சான்ஸ் இருக்குது. இன்னொன்று, திக்னஸ் கம்மியாக இருந்தால், தோசைக்கல் வந்து திக்னஸ் கம்மியாக செஞ்சுருந்தாங்கன்னா கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓவர் ஹீட் ஆகிற போது ஆட்டோமேட்டிக்காக கிராக் வரும். பாருங்கள், இது வந்து மார்க்கெட்டில் இருந்து நாங்கள் ஒரு தோசைக்கல் வாங்கினோம், உங்கள் வீடியோ பர்பஸ்க்காகவே வாங்கினோம். இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்களா, கணக்கு கம்மியாக இருக்குது, ஒரு 5 mm இருக்குங்க. இதே நம்மளது பாருங்கள், தெரியுதுங்களா, 10 mm மேலே. ஸோ விலைக்கு ஏற்ற வந்து பொருள் தான் கிடைக்கும். நீங்கள் வந்து விலை கம்மியாக வேணும்னு போகிற போது அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் கொடுக்க முடியும் மேனுஃபேக்சர்னால். நீங்கள் குவாலிட்டியாக தேடுற போது தான் எங்கள் மாதிரி கம்பெனி உங்களுக்கு கணக்குப்படும். சரிங்களா? நம்ம கம்பெனியில் வந்து நாங்கள் கிரேடு கேஸ்டன் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கிரேடு கேஸ்டன் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ஆகுது, அந்த கிரேடு கேஸ்டன் என்ன, அதனுடைய காம்போசிஷன் எல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதாவது பொதுவாக வந்து கேஸ்ட் அயனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அயன் இருக்கும், 90% 93% வந்து அயன் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கிரேடு கேஸ்டையாக மாற்றுறதோ இல்லை எம்எஸ்ஸாக பண்ணுறதோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக பண்ணுறதோ வந்து ப்ராசஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து FG 200 கிரேடு கேஸ்டைன் பண்ணி தான் நம்ம குக்வேர் பண்ணியிருக்கோம். அதாவது இந்தியா ஸ்டாண்டர்ட் படி FG 200 அப்படின்னா என்னென்ன காம்பினேஷன் இருந்தால் FG 200 அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் பிரின்சிபலை படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கைன் இருக்கும், கேஸ்டிங் அதாவது அயன் இருக்கும், பியூர் அயன் இருக்கும். அது கூட கார்பன் 2.5 to 3% இருக்கும். சிலிக்கான் அப்படின்னா 1.5% 2.5 வரைக்கும். மேங்கனீஸ் அப்படின்னா 0.5 to 1%. இப்படி வந்து மெட்டீரியல் அலாய் மெட்டீரியல் ஆட் ஆகும். அது கூட பாஸ்பரஸு, சல்பர், குரோமியம், நிக்கல், காப்பர், மாலிபிடினம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய காம்போனண்ட்டை வந்து நம்ம சேர்த்துறோம். அப்போது இதுக்கெல்லாம் வந்து நம்ம எதுக்காக சேர்த்தணும் அப்படின்னா, ஒவ்வொரு அலாய்க்கும் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். சரிங்களா? எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கார்பன் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து கொடுக்குறக்காக, அந்த அயனுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறக்கு. சிலிக்கான் பார்த்தீங்கன்னா கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ், அதாவது துருப்பேற வேகத்தை வந்து குறைக்கும், அது சிலிக்கான் சேர்த்துறது. மேங்கனீஸ் அப்படின்னா வியர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது உடையிற தன்மையை குறைக்கும்.
ரைட்டுங்களா. அடுத்தது சல்ஃபர் எதுக்கு அப்படின்னா ஈஸியாக மெஷின் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சிஎன்சி மெஷின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, வந்து காஸ்டிங் வந்து ஆர்டினரி காஸ்டிங் ஊற்றினீங்கன்னா ரஃப்பாக டெம்பரோட ஆர்ட்னஸோடு இருக்கும், ரொம்ப ஓவர் ஆர்ட்னஸ் கீழே போட்டால் உடையும். அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதாவது சல்ஃபர் சேர்த்துற போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மெஷினபிலிட்டியாக மாறும். நம்ம மெஷின் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்மூத்தாக வருதோ அந்த மெஷினபிலிட்டி ஈஸியாக கொடுக்கும். அடுத்தது வந்து ரஸ்ட்டு ப்ரிவென்ஷன், ரஸ்ட்டு ஆகிறதையும் லேட் பண்ணும். அடுத்தது நிக்கல் என்ன பண்ணும்னா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், மெட்டீரியலை வந்து ஹார்ட்னஸாக ஏற்படுத்தி கொடுக்கும், ப்ளஸ் வந்து கொரோசன் ரெசிஸ்டன்ஸு இதுவும் வந்து என்ன பண்ணுன்னா துருப்பேறதை வந்து டிலே பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம பொதுவாகவே வந்து கேஸ்டிங் குக்வேர்னாவே ஆயில் போடாமல் வச்சுட்டு உடனே துருப்பேறிதுன்னு சொல்லுவீங்க. பட் இந்த மாதிரி கிரேடு கேஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணுற போது என்னென்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி குக் பண்ணுறீங்க, 2 நாள் மறந்து விட்டுட்டீங்க, அவ்வளோ சீக்கிரம் துருப்பேறாது, லைட்டாக எல்லோயிஷாக மாறும். நீங்கள் சோப் போட்டு கழுவி நீங்கள் எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து தரமான வந்து கிரேடு கேஸ்டைன் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால வர்ற விளைவுகள். அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அதுவும் அப்படி தான் சீக்கிரமாக ஹீட் ஆகிறதுக்கு. நம்ம குக்கர் வந்து எங்களுக்கு எல்லாமே ஹெவியாக இருக்கும். தோசைகளெல்லாம் பார்த்தீங்க நல்லா கனமாக கொடுத்துருப்போம். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ கனமாக இருந்ததுன்னா தோசைகள் ஹீட் ஆக லேட் ஆகணும், அப்படி எல்லாம் இல்லைங்க, சீக்கிரமாக ஹீட் ஆகும். ஹீட்டான கல் வந்து அப்படியே ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்முடைய காம்போசிஷன் ஆஃப் அலாய்ஸ் இதெல்லாம் சேர்த்துற போது நமக்கு தரமான கேஸ்டிங்காக மாறும். சாதாரண கிரே கேஸ்டைன் தான், அதை வந்து தரமானதாக மாற்றுறோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் ஆர்டினரி கேஸ்டைனுக்கு உள்ள ரேட்டை விட கிரேடு கேஸ்டைனாக மாறுற போது ஆட்டோமேட்டிக்காக விலை அதிகமாகிடும். ரைட்டுங்களா. இதுதான் இதோட மெயின் வித்தியாசம். இன்னொன்று இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம FG 200 கிரேட் கேஸ்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய டென்சிட்டின்னு சொல்லுவோம், அடர்த்தி இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 7.9 to 8.1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். மெல்ட்டிங் பாயிண்ட், இந்த காஸ்டிங் வந்து நீங்கள் மெல்ட் பண்ணுறதுக்கு 1200 டிகிரி இருந்தால் தான் மெல்ட் ஆகும். இப்போ சில நீங்கள் தோசைகள் எல்லாம் வாங்கினது வந்து உடஞ்சிடுச்சு, கிராக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து குவாலிட்டி இல்லைன்னா நீங்கள் ஓரளவு அடுப்பில் ஹீட் பண்ணுற போதே உடையிற சான்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி கிரேடாக மாற்றுறது. அடுத்தது வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த், இதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 200 to 250 அளவுகள் இருக்கும். ரைட்டுங்களா. ஹார்ட்னஸ் 180 to 220 பிர்னல் ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அளவுகோலுங்க, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேட்டா. இது வந்து சாதாரண மக்களுக்கு புரியாது, இருந்தாலும் நீங்களும் கற்றுக்க முடியும். அதனால தான் ஒவ்வொரு விஷயமா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் வந்து எல்போ குக்வேர் வந்து நல்லா இருக்குது, ஏன் வந்து விலை ஜாஸ்தி, ஏன் வந்து வெயிட்டாக பண்ணியிருக்கீங்க, ஏன் வந்து சிஎன்சி மெஷின் ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது. நீங்கள் வந்து சாதாரண வெள்ளி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு தரம். அதையவே நீங்கள் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் பண்ணுறோம் அந்த மாதிரி தான். இது வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான், அயன் தான். அயனையவே என்ன பண்ணுறோம், எந்த மாதிரியாக மாற்றி நம்ம வந்து குக்வேர் பண்ணுறோம்னா லாங் லைஃப் வரணும். இப்போ நீங்கள் எங்கிட்ட குக்வேர் வாங்குறீங்கன்னா 10 வருஷம் இதனுடைய உழைப்பு இருக்கணும், செல்ஃப் லைஃப் இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அலாய்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் தான் லைஃப் கொடுக்க முடியும். எங்கள் குக்வேர்லாம் வந்து நீங்கள் 25 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்போது நீங்கள் விறகடுப்பில் மட்டுமே சமைச்சிங்கன்னா இந்த குக்வேர் வந்து 25 இயர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நாம் யூஸ் பண்ணுறது என்ன, LPG கேஸ், ஒரே இடத்துல வந்து ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருக்கும். அப்போது எங்கே ஃப்ளேம் படுதோ அங்கேயும் மட்டுமே வந்து காஸ்டிங் வந்து ஹீட் ஆகி கூலாகும், இப்படி ஆக என்னாம்னா அந்த ஏரியா மட்டும் வந்து வெட்டையாயிருன்னு சொல்லுவோம். அதாவது தட்டுனா உடையிற மாதிரி ஆயிரும் ஒரு லெவலுக்கு மேலே. ஸோ மற்ற ஏரியாவெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீ வந்து இதை வந்து நீங்கள் மற்ற ஃப்ரை பேனோ கடாயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இதே தோசைக்கல்ல நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா எங்கே ஃப்ளேம் படுதோ அந்த ஏரியாவில் வந்து தோசை ஊற்றுனீங்கனாவே ஒட்டிக்கும், நீங்கள் எடுக்க முடியாது. அந்த கண்டிஷன் வர்றபோது நீங்கள் தோசைக்கல் மாற்றணும், நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேட்டாஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து எல்போ குக்வேர் ஆகிய நாங்கள் கிரேடு கேஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் மெஷின் பண்ணுறோம், ஏன் ஹெவியாக பண்ணியிருக்கோம், ஏன் வந்து டபுள் சீசன் பண்ணுறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்கள் குக்வேர் வாங்குறதுக்கு உங்களுக்கு தயக்கம் இருக்காது. எங்கள் குக்வேர் வந்து மற்ற பிராண்டை விட கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். குவாலிட்டி வந்து கம்பேரிட்டிவ்லி மச் மோர் 100% அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன தோசைகள், ஒரு 10 இன்ச் தோசைகள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரஃப் காஸ்டிங் வெயிட் வந்து 6 கிலோ நாங்கள் ஊற்றுவோம். மோல்டிங்கில் 6 கிலோ ஊற்றுவோம். இதே நீங்கள் வெளி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2.25 கிலோவுக்கு மேலே தோசைகள் நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க 3 கிலோ ஊற்றி 1/4 கிலோ மேலே மட்டும் மெஷின் பண்ணுவாங்க, 2.25 கிலோ சேல்ஸுக்கு வந்துடும். எங்களுக்கு வந்து அதனுடைய வெயிட்டை வர ஒரு மடங்கே அதிகம். 6 கிலோ ஊற்றி மேலே பாட்டமு எல்லாம் மெஷின் பண்ணுற போது ஆட்டோமேட்டிக்காக 1.5 கிலோ வெயிட் கம்மியாயிடும். அப்போ 4.5 கிலோ வெயிட், 4 கிலோ வெயிட், 10 இன்ச்சுனா 4 கிலோ வெயிட் வர வைக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு செலவு வருது. ஸோ வந்து தரமான நீங்கள் வந்து குக்வேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் குக்வேரை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதனுடைய தன்மைகள், அதனுடைய கேரக்டர் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். என்ன டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். தரமான குக்வேர், எல்போ குக்வேர் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுடைய கீழே தெரிகிற வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கோ அல்லது வந்து ரிலேஷனுக்கு யாருக்கு இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து இனாகரல் ஆஃபர் போயிட்டுருக்கு. இப்போ வந்து கொடுத்துருக்கோம். 2 வாங்கினா தட்கா ஃபேன் ஃப்ரீ, 3 வாங்கினா ஆம்லெட் ஃபேன் ஃப்ரீ இருக்குது. இதோட வந்து எங்களது ஷிப்பிங் சார்ஜ் வராது.
சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து ஷிப்பிங் ஃப்ரீ கொடுக்குறதா பிளான் வச்சுருக்கோம். ஏன்னா நார்த் இந்தியா வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து அதிகம். அதை வந்து எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா எங்களுக்கு ப்ராஃபிட் ₹1 நிற்காது. அதனால் வந்து எங்களுடைய ப்ராஃபிட்டை குறைச்சி ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து எங்கள் குக்வேர் தேவைப்படுறவங்க வந்து கீழே இருக்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் சொல்லுங்கள், ரிலேட்டிவ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக வந்து நாங்கள் வந்து ஏன் வெயிட்டாக பண்ணுறோம், ஏன் டபுள் சீசன் பண்ணுறோம், ஏன் சிஎன்சி மெஷின் பண்ணுறோம், இதை பற்றின வீடியோலாம் வந்து ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.